ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ 2 டேஸ்க்கானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல பூலுவப்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல சங்கு, அதுக்கப்புறம் குழி வீடுகள் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சங்கு, குழி வீடுகள் எங்க நடந்த எக்ஸ்கவேஷன்ல அப்படின்னா கோவை பூலுவப்பட்டி. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சைட் மியூசியம் எது தமிழ்நாட்டுல? ஆதிச்சநல்லூர். திறந்த வெளி அருங்காட்சியகம் ஆதிச்சநல்லூர். ஸோ யார் பண்ணி வச்சாங்க? நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எப்போ ஓபன் பண்ணாங்க? ஆகஸ்ட் 5, 2023 மேம். ஆகஸ்ட் எஸ் 2023 ஆகஸ்ட் 5ல வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆகஸ்ட் 5, 2023 ஃபர்ஸ்ட் ஆன்சைட் மியூசியம், முதல் திறந்த வெளி அருங்காட்சியகம் இன் தமிழ்நாடு. ஆகஸ்ட் 5, 2023 நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொருணை அருங்காட்சியகம் எப்போ ஓபன் பண்ணாங்க? டிசம்பர் 20, 2025. டிசம்பர் 20, 2025. ஓகேவா? ஸோ பொருணை மியூசியம்ல எந்தெந்த அகல் ஆய்வுல எடுத்த பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க? சிவகலை, கொக்கை, ஆதிச்சநல்லூர், புழுக்கர்பட்டி. ஓகே, சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர், துலுக்கர்பட்டி. ஸோ ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்லயே நம்ம பார்த்துருப்போம், நிறைய டைம் பார்த்துருப்போம். ஆதிச்சநல்லூர், துலுக்கர்பட்டி. ஸோ இந்த 4 அகழாய்வுல எடுத்த பொருளை தான் பொருணை மியூசியம்ல வச்சிருப்பாங்க. ஸோ பொருணை மியூசியம் எப்போ ஓபன் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் 20, 2025. ஸோ எங்க இருக்குது பொருணை மியூசியம்? திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ நெல்லை தான் குலவணிகர்புரம் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கும். ரெட்டியார்பட்டி, குலவணிகர்புரம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1861. 1861. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 1961. 1961ல. ஓகேவா? 100 வருஷம் கழிச்சு கரெக்டா 1961 அப்படிங்கிறது. எஞ்சிய பொருட்களுக்கான சட்டம் ரிமைன்ஸ் ஆக்ட் எப்போ? AMRSA சொல்லுவாங்க. 1955. 1950. ஓகேவா? 1958 எஞ்சிய பொருட்களுக்கான சட்டம் ரிமைன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் 1958ல வேற என்ன ஓபன் பண்ணிருப்பாங்க? முந்தா நேத்து பார்த்திருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. DRDO. ஓகேவா? DRDO 1958. ஸோ அடுத்தது திருஷ்டி செயற்கைக்கோள். ஸோ இந்த மிஷன் திருஷ்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் கேலக்ஸ் ஐ அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்குனது தான் இந்த திருஷ்டி மிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை ஸ்பேஸ்எக்ஸோட ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமா விண்ணில செலுத்தி இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகேவா? புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். அண்ட் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா உலகத்தோட முதல் ஆப்டோசர் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்டோசர் அப்படின்னா என்னன்னா இது வந்து எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் அப்படிங்கிறது இருக்கும், மின் ஒளியியல் உணர்விகள் அப்படிங்கிறதும், அண்ட் செயற்கை துளை ரேடார் சென்சார். ஸோ இது வச்சு பிம்பமாக்கல் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் டெக்னாலஜி மூலமா இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் இந்த ஆப்டோசார் சேட்டலைட் அப்படிங்கிறது. ஸோ அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த எர்த் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. புவி கண்காணிப்பு அப்படிங்கிறத ஒரே இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை பிரிஞ்சு பார்த்து அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது. ஒரே இடத்துல எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கும். அது கொஞ்சம் ஈஸியா அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ அதை வந்து இந்த ஆப்டோசாட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பெங்களூரை சேர்ந்த கேலக்ஸ் ஐ அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கி இருக்காங்க, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிட் ஓபன். ஸோ இது வந்து ஸ்பெயின்ல நடந்துச்சு. அண்ட் களிமண் தர மாஸ்டர்ஸ் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது களிமண் தரையில நடக்கக்கூடிய ஒரு டென்னிஸ் மேட்ச். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜானிக் சின்னர் வந்து
சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படிச்சிருக்காரு அப்படின்னா 1000 புள்ளி கொண்ட 1000 பாயிண்ட்ஸ் வந்து 5 மாஸ்டர்ஸ் போட்டியில அடுத்தடுத்து சாம்பியனான ஃபர்ஸ்ட் வீரர் யாரு அப்படின்னா இவர் தான். இவர் வந்து டோட்டலா 1000 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அந்த 1000 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு கண்டினியூஸா 5 மாஸ்டர்ஸ்ல வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா ஜானிக் சின்னர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் ஜுடிஷியரி ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம். ஓகேவா, சிக்கிம் தான் வந்து இந்தியாவோட முதல் காகிதம் இல்லாத நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ யாரு? சூரியகாந்த். எஸ், சூரியகாந்த். ஓகேவா, ஸோ அவர் தான் வந்து சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு இந்தியாவோட முதல் காகிதம் இல்லா நீதித்துறை மாநிலம் அப்படிங்கிறது சிக்கிம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மை இல்லை எனில் ஆளுநர் என்ன செய்வார் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்ப தெரியும் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ டிவிக்கு 108 சீட்ஸ் இல்லையா, ஸோ வச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்ப வந்து பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்ல. ஸோ மெஜாரிட்டிக்கு எவ்வளவு சீட் வேணும்? 118 சீட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. பட் இங்க 108 தான் இருக்குது. அப்போ இந்த இப்போ மெஜாரிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இப்ப ஆளுநர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆர்டிகல் 163, 64 படி 4 வழிமுறைகளை கையாண்டு அரசியல் கட்சிகளை அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடலாம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே, சோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அப்போ கோலிஷன் பார்ட்டிஸ் அப்படிங்கிறவங்க, சோ அவங்கள வந்து கூப்பிட்டு ஆட்சி அமைங்கன்னு சொல்லலாம். சோ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நமக்கு அதிக கட்சிகளை கைப்பற்றிய கட்சி போதிய ஆதரவுடன் இருந்தார். ஸோ இப்போ 108 சீட்ஸ் இருக்கு. அப்போ அவங்க வந்து இப்போ கேட்டிருக்காங்க, நான் வந்து 14 டேஸ்க்குள்ள எங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும், ஸோ வந்து எங்களை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னனால இப்போ May 7 வந்து நாளைக்கு வந்து அவங்கள இது பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வெற்றி பெற்ற கட்சிகள் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சப்போஸ் இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி வச்சு அவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்கள வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து பெறப்படும் ஆதரவுடன் பெரும்பான்மையற்ற மைனாரிட்டி ஆட்சியை அமைக்கும் கட்சி. சோ இப்போ வந்து அவங்களுக்கு இப்ப வின் பண்ணியிருக்காங்க. சோ ஒரு ஆனா மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. வெளியில இருந்து எங்களால ஆதரவு வாங்கி நாங்க வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கறத அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறது. சோ இந்த மாதிரி 4 கண்டிஷன்ஸ் இருக்கும். சோ இந்த நாள்ல ஏதாவது ஒண்ண வச்சு ஆளுநர் வந்து கூப்பிடுவாரு. சப்போஸ் இது நாள்லயுமே அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, சோ அவங்களால சப்போஸ் இப்போ அவங்கள நியமிச்சதுக்கு அப்புறமா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, சோ அவங்கள வந்து நீங்க ஆட்சி அமைக்கிறீங்களா, உங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. சோ ஃபார் இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப டிஎம்கே சப்போஸ் டிவிகேயால முடியல அப்படின்னா டிஎம்கேல கேட்பாங்க. அப்போ அவங்களும் இல்ல மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ அப்ப பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்றப்ப அந்த இம்போஸ் பண்ணி ஒரு 6 months டைம் பீரியடுக்குள்ள நெக்ஸ்ட் ரீ எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நியூ சிஎம் எலெக்ட் ஆகுறது வரைக்கும் கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சோ நம்ம எப்படி கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவரை பார்த்திருப்போம் சென்ட்ரல்ல. சோ கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நம்ம யாரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க? இந்திரா காந்தி பீரியட். எஸ், ராஜீவ் காந்தி. ஓகே, சோ கேர்டேக்கர் கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரு ரெக்கமெண்ட் கொடுத்திருப்பா? தார்குன் கமிட்டி. ஓகேவா, தார்குன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இருக்கும் அந்த கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் பத்தி. சோ இங்கேயும் சேம் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதேதான். அந்த கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க என்னன்னா காப்பந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள தமிழ்ல, காப்பந்து முதலமைச்சர். சோ அப்ப அவங்க வந்து புதுசா சிஎம் வர்ற வரைக்கும், ஏன்னா இப்ப மெஜாரிட்டியும் இல்ல இல்லையா, சோ அப்ப அவங்க அது வரைக்குமே என்னதான் அப்படின்னா இப்ப இவர் வந்து ரெசைனேஷன் கொடுத்துட்டாரு. சோ அவங்க வந்து அவங்க வர்றது வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கேர்டேக்கர் சிஎம்மா இருக்கணும் அப்படின்னு. அப்ப இவங்க வந்து எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாங்க, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ பண்ணுவாங்க. பட் புதுசா ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வரதோ இல்லைன்னா புதுசா ஏதாவது பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதோ சோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ன ஃப்ளோல போயிட்டு இருக்குதோ அதை ஜஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக அவரை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். சோ அதுதான் வந்து கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ வந்து நமக்கு இப்போ ஆளுநர் வந்து சட்டப்பேரவையை கூட்டுறதும் சரி, கலைக்கிறதும் சரி, ஒத்திவைக்கிறதும் சரி, சோ இது எல்லாமே ஆர்டிகல் 174 பேஸ் பண்ணது. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ஆர்டிகல் பார்த்திருப்போம்? பிரசிடென்ட் வந்து இதெல்லாம் பண்ணலாம்.
85 அப்படிங்கிறது பார்த்திருப்போம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 174 படிதான் அவர் வந்து இதெல்லாம் பண்றாரு. சோ இது வந்து நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த 174 யூஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ண கேஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ கேஸ் எந்த இயர் எஸ்ஆர் பொம்மை? 1994. எது ரிலேட்டடான கேஸ் இது? 356 ரிலேட்டட் ஆனது இல்லையா? சோ எமர்ஜென்சியை வந்து கடைசி ஆயுதமா மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுதான் இப்போ சப்போஸ் நீங்க வந்து யாருமே இது பண்ண முடியல அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது கொண்டு வரலாம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசாம். சோ அசாம்ல வந்து இப்ப யாரு வின் பண்ணிருக்காங்கன்னா பிஜேபி. சோ புதுச்சேரியில வந்து என்ஆர் காங்கிரஸ், கேரளால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், தமிழ்நாட்டுல டிவிகே. சோ அசாம்ல வந்து டோட்டலா எவ்வளவு இது? ஆமா, வெஸ்ட் பெங்கால் விட்டனா 126. ஓகேவா? 126 இருக்கு. புதுச்சேரியில 30. கேரளால 140. வெஸ்ட் பெங்கால்ல 290. சோ தமிழ்நாட்டுல 234. சோ பீகார்ல 243. ஓகேவா? சோ இது ரெண்டையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் சொன்னேன். நமக்கு வந்து 234, நம்மளோட அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா பீகார் 243. சரியா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹண்டா வைரஸ். சோ இந்த ஹண்டா வைரஸ்க்கு வந்து ஒரு ஷிப்ல போனவங்க வந்து ஒரு 3-4 பேர் இறந்திருப்பாங்க. சோ இது என்ன அப்படின்னா இந்த ரோடண்ட் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருக்கு. இது வந்து தமிழ்ல கொறித்துண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ கொறித்துண்ணி அப்படிங்கிற ஒரு உயிரினம். சோ இந்த உயிரினத்தால பரவக்கூடிய நோய் தான் ஹண்டா, அந்த வைரஸ் தான் வந்து ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது. அப்போ அதோட அந்த அந்த உயிரினத்தோட எச்சி இல்லைன்னா அதுல இருந்து அந்த இதெல்லாம் அந்த காற்றுல பரவும் இல்லையா அந்த உயிரினத்தோட உடம்புல இருந்து. சோ அது வந்து நம்ம மேல படும்போது அந்த ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இதனால லங் வந்து அஃபெக்ட் ஆகும் அண்ட் கிட்னியும் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? சோ அவங்க வந்து இறந்துருவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம அந்த ஆர்கன்ஸ் வந்து ஃபெயில் ஆகி இறந்துருவாங்க. சோ அப்ப ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது எந்த உயிரினத்தால பரவுது அப்படின்னா ரோடண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாயன் வல்கனோ. சோ இந்த மாயன் வல்கனோ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எரிமலை. ஓகேவா? சோ நமக்கு ரீசெண்டா வல்கனோஸ் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. சோ செயல்படும் எரிமலை, சேலத்து எரிமலை அப்படிங்கறதெல்லாம். சோ இது வந்து ரீசெண்டா வெடிச்சிருக்கும். அதனால நியூஸ்ல வந்திருக்கும். சோ அந்த நியூஸ்ல நீங்க கேள்விப்படுறத வச்சு போட்டீங்கனாலே என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? அதனால ஏதாவது கேள்விப்பட்டீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி. சர்வதேச அளவிலான தீயணைப்பு வீரர்களுக்கான தினம் மே 4ஆம் தேதி. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சின்பாக்ஸ் 2026. இது வந்து நம்ம இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேவா? சின்பாக்ஸ் அப்படிங்கிறது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பாலிகட்டான் 2026. இது வந்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான். பட் யாருக்கும் இடையில அப்படின்னா பிலிப்பைன்ஸ்க்கும் யூஎஸ்க்கும் இடையில நடக்கக்கூடியது பாலிகட்டான் அப்படிங்கிறது. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் டேட்டா சென்டர் சேட்டலைட். சோ இந்தியாவோட முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் அப்படிங்கிறத இந்த பிக்சலும் சர்வமும் சோ இந்த இவங்களும் 2 பேரும் சேர்ந்துதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா பூமிக்கு தரவுகளை அனுப்புறதுக்கு. சோ இப்ப வந்து நம்ம சேட்டலைட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா அங்க போயிட்டு மேல இருந்து டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம எர்த்துக்கு வந்து திருப்பி அனுப்பும். சோ இங்க வந்து நம்ம அதை எல்லாத்தையும் வச்சு ஆய்வு பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் கண்டுபிடிப்போம். பட் இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து டேட்டாவை பூமிக்கு அனுப்புறதுக்கு பதிலா அங்கேயே வச்சு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும். ஓகேவா? சோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. அண்ட் இதுல வந்து பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா அந்த சுற்றுப்பாதையிலேயே வந்து அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்கான ஒரு இதுதான் இந்த பாத் ஃபைண்டர் அப்படிங்கிறது. அப்போ பிக்சல் அண்ட் சர்வம் ரெண்டு அமைப்புகள் இதுல ஈடுபட்டு இருக்கு இல்லையா? சோ பிக்சல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சேட்டலைட் வந்து டிசைன் பண்ணது எல்லாமே பிக்சலோட வேலை. அண்ட் சர்வம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியை வந்து மேக் பண்ணிருப்பாங்க. ஸோ நார்மலா சொல்லணும் அப்படின்னா பிக்சல் வந்து ஹார்ட்வேரும் சர்வம் வந்து சாஃப்ட்வேரும் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் இந்தியாவோட முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள்.
ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 2.0. ஸோ பஞ்சாயத்து செயல்திறன் குறியீடு. ஓகேவா? ஸோ பஞ்சாயத்து செயல்திறன் குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு 2023-24க்கானது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்காங்கன்னா திரிபுரா தான் இருக்காங்க. ஸோ டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டகரியில திரிபுரா இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல கேரளாவும், தேர்ட் பிளேஸ்ல ஒடிசாவும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்காங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் ரன்னர். ஸோ திரிபுரா வந்து டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம். ஸோ இது வந்து நம்மளோட ஒரு இந்த அமைப்பு, இந்த நிறுவனத்தை வந்து எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியில ஜமைக்கால அமைச்சிருக்காங்க. ஸோ ஜமைக்கா எங்க இருக்கு? எந்த கான்டினென்ட்? கரீபியனா? நார்த் ஆப்பிரிக்கா இஸ் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ கண்ட்ரி இன் கரீபியன். ஓகே, கரீபியன்ல கரீபியன் ஐலாண்ட்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜமைக்கா வந்து கரீபியன் ஐலாண்ட்ல இருக்குது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸோ அமெரிக்கா. ஓகேவா? ஸோ இங்கதான் வந்து நமக்கு இந்தியாவோட ஆரோக்கிய மைத்ரி அப்படிங்கறத அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா பேரிடரின் போது தொலைதூர பகுதிகளில் விரைவாக பயன்படுத்த வடிவமைக்கப்பட்ட உலகின் முதல் கையெடுக்க மாடுலர் மருத்துவமனை அப்படிங்கிறது. ஸோ இப்ப டிசாஸ்டர் டைம்லயோ இல்லைன்னா மற்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல இந்த நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆரோக்கிய மைத்ரி அப்படிங்கிறது. ஸோ ஜமைக்கால அமைச்சிருக்காங்க, இந்தியா சார்பில் அமைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லியோபர்ட் டே. ஸோ சர்வதேச சிறுத்தைகள் தினம் எப்போ அப்படின்னா மே 3ஆம் தேதி. ஸோ இன்டர்நேஷனல் லியோபர்ட் டே எப்போ? ஸ்னோ லியோபர்ட், பனி சிறுத்தை, அக்டோபர் 23. ஓகேவா? அக்டோபர் 23 அப்படிங்கிறது ஸ்னோ லியோபர்டு. மே 3 அப்படிங்கிறது வரும் லியோபர்டு. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதான் வந்து 2 டேஸ்க்கான கரண்ட்.